நல்லா பேசுவோம், நல்லதையே பேசுவோம். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் இந்த ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க மூலமாக கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு. 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அண்ணன் தம்பி இருவருக்கும் ஒரே மாதிரி அச்சு அசலாக கட்டப்பட்ட அழகான வீடு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அழகாக கட்டப்பட்டிருக்கு. கிரானைட் கற்களோட படிக்கற்கள், தேக்கு மரத்தில் நிலைக்கதவு, ஜன்னல் கதவுகளும் தேக்கு மரத்தில் அழகாக செய்யப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 பட்டி பார்த்து ஒரு ப்ரைமர் அடித்து ஒரு கலர் பண்ணியிருக்கு. குந்தன் டைப்பில், குந்தன் பிராண்டில் நல்ல பைப் செட்டப்பு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி டேப்ஸ் எல்லாமே இதில் போடப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இந்த வீடு இருந்தது. அதனாலேயே இதோட ரிவ்யூவை போடணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனில் எடுத்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் யாரும் விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சரியான ஆளை தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட டீட்டெயிலை பிங்க் பண்ணுங்கள். நானே உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். அந்த இன்ஜினியரை இஸ் எப்படி சொல்கிறது, என்னோடய வயசுன்னு சொல்கிறத விட ஒரு 35 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கையிலேயே ட்ராயிங் அழகாக பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஃபேமிலியாகவே ஒரு இன்ஜினியர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது என்னவோ அது இவங்க மூலமாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு விட அதிகமாக இவங்களால் செஞ்சு தர முடியும். இது செகண்ட் பெட்ரூம், கிட்ஸுக்காக. உள்ளுக்குள்ளே இருந்தும் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம், வெளியில் ஹாலில் இருந்தும் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஏரியா ப்ளஸ் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பூஜா ஏரியாவும் செப்பரேட்டாக 6க்கு 6 பூஜா ரூமும் செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன், நல்ல ஒரு ஓப்பன் கிச்சன் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் உள்ள அந்த கடப்பாக்கல் போடுவாங்க செல்ஃப் அடிக்கிறதுக்கு. பட் இவங்க கடப்பாக்கள்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எல்லாமே காங்க்ரீட்டில் பண்ணி அந்த செட்டப்பை வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த கிச்சனோட ஸ்லாப்ஸ் வந்து, அதாவது கிச்சன் மாடம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கடப்பாக்கல் போடப்பட்டிருக்கு, கிரானைட் கற்கள் போடப்பட்டிருக்கு. பட் வந்து அந்த செல்ஃப் எல்லாமே பாருங்களேன், இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, அந்த செல்ஃப்ஸ் எல்லாருமே வந்து காங்க்ரீட்டில் பண்ணப்பட்ட செல்ஃப். எல்லாம் செப்பரேட்டாக ஒரு மேசனை வச்சு காங்க்ரீட்டில் பண்ணப்பட்ட செல்ஃபு. ரொம்ப அழகாக நீட்டாக கண் குளிர நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியா, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியா, எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அழகான டைல் செலெக்ஷன் அப்படின்னே சொல்லணும். வீடு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ப்ரெசன்ஸாக இருக்குல்லங்க. இந்த வீடு எப்படி இருக்குது, இதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி அழகான வீடு கட்டணும், கைராசியான இன்ஜினியரை வச்சு வீடு கட்டி நீங்கள் நல்ல வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட டீட்டெயில்ஸை இந்த மெசேஜ், அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலியாக வந்து தங்கியிருந்து உங்களுக்கு இந்த பில்டிங்கை முடித்து கொடுத்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் அவங்க இங்கேருந்து வருவாங்க. உங்களுக்கு தேவையான பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் தான் மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இதே மாதிரி HSL ஆப்போசிட்டில் இருக்கிற செகண்ட் ஹவுஸ், அது இன்னொருத்தருக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு திரும்ப அதே சொல்கிறேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை எங்களுக்கு தெரிவிக்கலாம். வெளியில் உள்ள எலிவேஷன், இதோட அவுட்ரு ஏரியா, இது எல்லாமே பின்னாடி வர அந்த டீட்டெயிலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி சுற்றி இருக்குது அந்த ஏரியா, எப்படி இருக்குது, ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சைடு படிக்கட்டு இதில் பண்ணியிருக்கிறாங்க, சுற்றி அவுட்டர் லைன் பைப் லைன்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்க முடியும். சமயபுரம் பக்கத்தில், திருச்சி சமயபுரம் பக்கத்தில் வெங்கங்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அழகான எலிவேஷன்னே சொல்லணும். அந்த ஏரியாலேயே ரொம்ப அழகாக இந்த பில்டிங் இருக்குது. இது பெருமைக்காக சொல்லலை, நான் பார்த்தேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பில்டிங் இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நாங்கள் அதுக்காக அதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன்னா தே வில் பி ஹாப்பி ஆன் தட். ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தால் டெவலப்மெண்ட், அப்ரிஷியேஷன்னா அவங்க கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு, சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சொல்கிறேன், ரொம்ப நீட்டாக கட்டினா இவங்கள வச்சு தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டுட்டு போன ஒரு பில்டிங்னே இதை சொல்லலாம். நானும் நிறையா வீடு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் வந்து இந்த வீடு என்னை ரொம்பவே மிஸ்மரைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக அவங்களோட கணவன் மனைவி 2 பேருமே வந்து அவருக்கு அங்கிள் வந்து
35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு 35 வருஷம் அவருக்கு சிவில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆன்ட்டி வந்து ஆர்கிடெக்ட்டு. ஸோ ரொம்ப அழகாக பொறுமையாக காத்திருந்து சின்ன சின்ன விஷயங்களையும் நுணுக்கமாக பார்த்து, அவங்க பையன் ஆர்கிடெக்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. அவங்க அங்கேருந்து பிளான் போட்டு கொடுக்க, இவங்க இங்கே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ரொம்ப நீட்டாக அழகாக அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக தான் வீடு கட்டுறதை போல், தன்னுடைய சொந்த வீடு கட்டுறதை போல் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தான் அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் டெடிக்கேட்டடாக அவங்க பண்ண வேலைகள்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி உங்களுடைய கனவு இல்லத்தை கட்ட விருப்பப்படுறீங்க அப்படின்னா, தாராளமாக த பெஸ்ட் சாய்ஸ் அண்ட் எவர் சாய்ஸ் அப்படின்னா அது மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். MASS மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு ப்ரைஸில், அட் த சேம் டைம் மார்க்கெட் ப்ரைஸில் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற அஷூரன்ஸை அவங்க சார்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. உங்களோட கமெண்ட்ஸை மறந்துடாமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.